Hello everyone. In today's video, we will have a small discussion on this particular topic, that is issues with respect to functioning of Panchayati Raj institutions. As far as this discussion is concerned, I will try to conduct this discussion in Tamil to the maximum extent possible. All right. See, issues number PRI institutions or issues number discuss பண்ணனும்னா நிறைய issues இருக்கு, but out of that issues நான் வந்துட்டு ஒரு 7 issues select பண்ணியிருக்கேன் for the purposes of this particular video. All right. So the first one வந்துட்டு 3F problem, funds, functions and functionaries. இந்த particular term நீங்க வந்துட்டு any textbook or newspaper படிச்சிருந்தீங்கன்னாக்க you would already know that this is one particular term that is characterized as far as issues PRI oda issues are concerned. But in the என்ன issuesங்கிறது கொஞ்சம் in depthல we'll try to understand them. See, funds. First one is funds. See, நிறைய டைம் வந்துட்டு நீங்க you would come across this that PRI institutions கிட்ட funds-ஏ கிடையாதுன்ட்டு. See, funds-ஏ கிடையாதுனாக்க in what context funds கிடையாது அது புரிஞ்சுக்கணும். See, funds PRIs-க்கு எங்கேருந்து first கிடைக்குது அது நம்ம தெரியணும். See, either central government they will give finance commission recommendations every once in 5 years வரும்போது they will say performance grants இருக்கணும், they will say கொஞ்சம் grants கொடுக்கணும் central government. So அது one source. Second source is state governments provide பண்ணும் funds to the local government. Third source is local government-ஏ tax levy பண்ணி they will collect revenues of that tax. So இந்த sources இருக்கு. அப்போ இப்படி சோர்சஸ் இருக்கும்போது அப்புறம் ஏன் நம்ம சொல்றோம் தட் அவங்க கிட்ட ஃபண்ட்ஸே கிடையாது. See, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைக்கிற காசு வந்துட்டு இதுக்கு பேர் வந்துட்டு டைடு கிராண்ட்ஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்கீமோட இட் வில் பி டைட் அப். லோக்கல் கவர்மெண்ட் எந்த விதத்துல அந்த ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணணுங்கிறது இட் இஸ் ஆல்ரெடி டிசைடட். அதனால அண்ட் இன்ஃபேக்ட் நீங்க டேட்டா பாத்தீங்கன்னா மோர் தென் 90% வந்துட்டு டைடு கிராண்ட்ஸ்ல தான் கிடைக்குது ஃபண்ட்ஸ் டு தி லோக்கல் கவர்மெண்ட். அப்போ அந்த அட்டானமி அந்த காசை அவங்க எங்க யூஸ் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி லோ. அது தட் இஸ் ஒன் மேஜர் ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா டைட் கிராண்ட்ஸ்னாக்க ஏதோ பர்டிகுலர் ஸ்கீம், அந்த ஸ்கீம் வந்துட்டு இட் கேன் பி ரிலேட்டட் டு ஹெல்த், இட் கேன் பி ரிலேட்டட் டு சானிடேஷன், எஜுகேஷன், எனி பர்பஸா இருக்கலாம். பட் அது ஃபிக்ஸ்டா இருக்கும், அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அந்த லோக்கல் கவர்மெண்ட். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் வந்துட்டு சொல்றாங்க லிட்ரஸி ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு, அப்போ இன்னும் நிறைய ஃபண்ட்ஸ் எஜுகேஷனுக்கே கொடுத்தாங்கனாக்க லோக்கல் கவர்மெண்ட் வந்துட்டு வேற ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் அந்த ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணணும்னு நினைச்சானாக்க அவங்களால யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ திஸ் இஸ் ஒன். செகண்ட் வந்துட்டு டாக்ஸஸ். சி, என்ன மாதிரி டாக்ஸஸ் லோக்கல் கவர்மெண்ட்னால லிவை பண்ண முடியும், அதுவே வந்துட்டு இஸ் டிசைடட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு அவ்வளோ பவர் கொடுக்கல லோக்கல் கவர்மெண்ட்ஸ்க்கு, நீங்க இதெல்லாம் டாக்ஸ் போட்டுக்கலாம், இதுல இருந்து ரெவென்யூஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏதோ கொஞ்சம் இடத்துல தே ஹவ் பீன் கிவன் பவர்ஸ். அதுலயும் பார்த்தோம்னாக்க இப்போ ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எடுத்தோம்னாக்க நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு தே ஆர் நாட் பீயிங் ரிவைஸ்ட். ப்ராப்பர்ட்டி ஒர்த் வந்துட்டு இட் வில் பி இன் crores, ஆனா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்துட்டு இட் வில் பி இன் thousands, less than 10,000 இருக்கும். ஆனா அதையே வந்துட்டு நிறைய பேர் தே டு நாட் pay that tax. அப்போ அது ஒரு இஷ்யூ. செகண்ட் பார்த்தீங்கன்னாக்க ப்ரொஃபஷன் டாக்ஸ்ன்னு இருக்கு which the local governments can levy. பட் ஆனால் ஆர்டிகல் 276ல நம்ம பார்த்தோம்னாக்க இன்ஃபேக்ட் த மேக்ஸிமம் சீலிங் லிமிட் அதை வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன்லேயே புட் அப் பண்ணியிருக்கு இந்த ஒரு டாக்ஸுக்கு மட்டும். லைக் 2500ன்னு 60th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 1988ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2500ங்கிறது இன் டுடேஸ் டேர்ம் இட் இஸ் வெரி மீகர். அத்தனோண்டு காசு இன்ஃபேக்ட் ARC2 வந்துட்டு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க தட் இந்த பர்டிகுலர் சீலிங் ஷுட் பி ரிமூவ்ட். ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க திஸ் சீலிங் ஷுட் பி ரிவைஸ்ட். அதாச்சும் இது இன் டுடேஸ் டேர்ம் இட் இஸ் வெரி வெரி ஸ்மால் அண்ட் இத்தனோண்டு காசை வச்சுட்டு த லோக்கல் கவர்மெண்ட் வில் நாட் பி ஏபிள் டு ஃபங்க்ஷன். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஐடியா தட் வை இந்த மாதிரி ஃபண்ட்ஸோட பிரச்சனை இருக்குது PRIs கிட்ட. செகண்ட் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ். இப்போ 11th ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா டோட்டலா 29 சப்ஜெக்ட் ஹேஸ் பீன் கிவன் டு தி லோக்கல் கவர்மெண்ட். இது ஈவன் தோ பேப்பர்ல இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எத்தனை சப்ஜெக்டை ஆக்சுவலா டிவால்வ் பண்ணிருக்கு லோக்கல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் கொடுத்தாதான் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கே தே கேன் ஸ்டார்ட் ஆக்டிங் ஆன் தட் ஃபங்க்ஷன். ஸோ 2015-16ல மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இருந்தபோது அலாங் வித் NCAER அண்ட் TIS இன்ஸ்டிடியூட், இந்த 2 இன்ஸ்டிடியூட்டோட சேர்ந்து ஒரு டெவல்யூஷன் இண்டெக்ஸ் தே ஃப்ரேம்ட். ஸோ இந்த இண்டெக்ஸ்ல வந்துட்டு ஸ்கோர்ஸ் வேர் கிவன் ரேஞ்சிங் ஃப்ரம் 0 to 1. 1 வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்கோர். எல்லா 29 சப்ஜெக்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் லோக்கல் கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்கனாக்கா தட் பர்டிகுலர் ஸ்டேட் வில் ஹேவ் அ ஸ்கோர் ஆஃப் 1. ஸோ அந்த இண்டெக்ஸ் படி பார்த்தோம்னாக்கா கேரளா மட்டும் இட் ஹேட் அ ஸ்கோர், இட் ஹேட் தி ஹையஸ்ட் ஸ்கோர், இன்ஃபேக்ட் அபவ் 0.5 இருந்தது.
அப்போ மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் less than 50% of subjects தான் டிவால்வே பண்ணியிருக்காங்க from the state government level to local government. அப்போ naturally local government ஓட powers வந்துட்டு it will reduce and அவங்க வந்துட்டு ப்ராப்பரா governance uphold பண்ண முடியாது. Third is the functionaries issue. Functionaries ஓட என்ன இஷ்யூ? See, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அவங்களுக்கு டெடிகேட்டடான சர்வீஸ் இருக்கு, ரைட்? சென்ட்ரல் சர்வீசஸ் ஆகுது. ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஸ்டேட் சர்வீசஸ் ஆகுது. ஆனா லோக்கல் கவர்மெண்ட் கிட்ட there is no dedicated service, இல்லையா? பஞ்சாயத்து ராஜ் சர்வீசஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடையவே கிடையாது. தட் இஸ் அந்த பர்சனல் வந்துட்டு வெறும் பஞ்சாயத்துக்கு தான் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், அந்த மாதிரி ஒரு சர்வீஸே கிடையாது நம்ம கண்ட்ரியில. ஸோ ARC2 வந்துட்டு ஒரு ரேடிக்கல் ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணணும். நம்ம அப்படி கிரியேட் பண்ணினாக்க the controlling authority local government இருக்கும். இப்போ இருக்கிற டைம்ஸ்ல என்ன பிரச்சனை? லோக்கல் கவர்மெண்ட்டை பார்த்துக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு இட் கம்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பினலைஸ் பண்ண முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் டிசிப்ளினரி ஆக்ஷன் நடத்த முடியும். அப்போ லோக்கல் கவர்மெண்ட் கிட்ட பவர் இல்லைனாக்க அப்போ how will they ensure proper functioning, proper delivery of services? அது லோக்கல் கவர்மெண்ட் என்ஷூர் பண்றதுக்கு முடியாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இஷ்யூ, the 3F problem. I hope you have got some idea on this. Second point, parastatals that have been created act as an impediment to effective functioning and empowerment of local government institutions. So, சில எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன் parastatalsக்கு. District Rural Development Agency, District Health Society, District Water and Sanitation Committee, Fish and Farmers Development Agency. நிறைய parastatals இருக்கு. Parastatalsனாக்க என்ன? See, parastatalங்கிறது ஒரு பாடி that is partially or wholly owned by the government. இப்போ லோக்கல் ஏரியால லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு தான் மேக்ஸிமம் பவர் இருக்கணும். பட் ஐடியலா இப்படி இருக்கணும். பட் ஆக்சுவல் ப்ராக்டிஸ்ல திஸ் இஸ் நாட் தி கேஸ். அந்த இடத்துல தேர் ஆர் மல்டிபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது ஜஸ்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆகிடுவேன். இப்போ DRDA ஹெட் பார்த்தீங்கன்னாக்க இட் இஸ் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அப்போ லோக்கல் கவர்மெண்ட்டும் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியும் இருக்கு. ஸோ ரெண்டு இன்ஸ்டிடியூட்டுமே தேர் நாட் ஜஸ்ட் ரெண்டு, இன்ஃபேக்ட் இட் வில் பி மோர் தேன் 2. இந்த ஹெல்த் சொசைட்டி, எஜுகேஷன் சொசைட்டி, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த டேர்ம் இன்ஸ்டிடியூஷனல் ஜங்கல் அப்படின்ட்டு நம்ம சில டைம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாச்சும் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தே ஆர் இன்வால்வ் இன் சர்வீஸ் டெலிவரி. அப்போ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வில் ஓவர்லாப். யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹூ வில் பிகம் அக்கௌண்டபிள் ஃபார் எனி லேப்சஸ், அது வந்துட்டு இட் பிகம்ஸ் கன்ஃபியூசிங். ஸோ ARC2 வந்துட்டு சொல்லிச்சு, ரிமூவ் ஆல் ஆஃப் தீஸ் parastatals. எதுக்கு இத்தனை பாடிஸை கிரியேட் பண்ணிட்டு எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட் சேம் பர்டிகுலர் எண்ட்? லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு ஃபுல் பவர் கொடுங்க. லெட் தெம். So there will be one agency which will be held responsible. Accountability improve agum. So this is that particular point, that parastatals வந்துட்டு it has to be reduced and it has to be removed. Third point. See, third point, sixth and seventh point வந்துட்டு closely related. So இந்த மூணு பாயிண்ட்டையும் நம்ம சேர்த்து பார்ப்போம். Issues of elite capture and proxy pradan, social environment in rural India, it is not conducive to the growth of local bodies. And seventh one, with the issues with respect to representation of SC, ST and women. See, social environment in rural India. Social environment என்ன சொல்ல வரோம்னா, see, rural Indiaல factors or evils like casteism, patriarchy, feudalism, இதெல்லாம் more pronounced. அப்போ even though women representatives இருந்தாலும், to what extent அந்த women representatives-னால அவங்க பவரை they can show it, they will be able to go along with it and பார்த்தோம்னா it is very less. நிறைய டைம்ஸ்ல அந்த even though women representative இருந்தாலும் it is through the women, the men folk in her particular household, அவங்க தான் எக்ஸசைஸ் பண்றாங்க. It could be the husband, it could be the father, it could be the brother, it could be any man who's in that household. Usual அதனால தான் இந்த term proxy பிரதான் வந்திருக்கு. That is, women வந்துட்டு proxies. ஏன் women வரணும்? ஏன்னா அவங்களுக்கு சீட் ரிசர்வ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் கான்ஸ்டிடுவன்சில விமன் ரெப்ரசன்டேட்டிவ் தான் இருக்கணும். ஆனா அந்த விமன் எக்ஸசைஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தோம்னா இன் மெனி கேசஸ்ல இட் டசன்ட் ஹேப்பன் டு பி ஸோ. அண்ட் இது வந்துட்டு இந்த இட் இஸ் த்ரூ ரொட்டேஷன் பேசிஸ் தான் இந்த விமன் ரிசர்வேஷன். ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டிடுவன்சில இந்த 5-year டேர்ம்க்கு இருந்தால் நெக்ஸ்ட் 5-year டேர்ம்க்கு இட் வில் கோ இன் ரொட்டேஷன் டு தி நெக்ஸ்ட் கான்ஸ்டிடுவன்சி நம்ம கான்ஸ்டியூஷன்ல. ஏன்னா தட் இஸ் தி ப்ரொவிஷன் தட் இஸ் கிவன். இலைட் கேப்சருங்கிறது இப்போ நம்மளோட லோக்கல் கவர்மெண்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னாக்கா யூ ஹேவ் த கிராம் சபா. கிராம் சபாக்கு மேல கிராம் பஞ்சாயத்து இருக்கு, அதுக்கு மேல பிளாக் பஞ்சாயத், அதுக்கும் மேல ஜில்லா பரிஷத், தட் இஸ் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத். ஸோ கிராம் சபா எலெக்ஷன் பண்ணி மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணி கிராம் பஞ்சாயத்து போகும்போது மோர் தென் 80% மெம்பர்ஸ் கிராம் பஞ்சாயத்துல பார்த்தோம்னா தே ஆர் லேண்ட் ஹோல்டிங் கம்யூனிட்டிஸ். தட் இஸ் தே ஆர் தி இலைட் ஆஃப் தட் பர்டிகுலர் கம்யூனிட்டிஸ். தே குட் பி த டாமினன்ட்
people in that particular caste, they could be land holding, economically well off. அப்போ அப்படி இருக்கும்போது marginalized and downtrodden section of voice, are they being heard? அது வந்துட்டு it becomes a question mark. அதனால தான் elite capture னு சொல்றோம். In the institutions, even though they are there at the local level, to what extent அது வந்துட்டு actually representative-ஆ இருக்குது அப்படிங்கிறதுக்கு critics have posed a lot of questions. So that is that particular point. Issues with respect to representation to SC/ST. Most of the state governments வந்துட்டு ஒரு flat representation percentage கொடுத்துட்டாங்க. SCs வந்துட்டு 15% இருக்கணும், STs வந்துட்டு 7.5% இருக்கணும். பட் கான்ஸ்டிடியூஷன்ல அப்படி சொல்லல. கான்ஸ்டிடியூஷனோட ஆர்டிகல்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா with respect to local government, representation should be commensurate with their population at that particular level. இப்போ village levelல what extent of the population is SCs, block levelல what extent it is there, district levelல what extent it is there. அந்த பேசிஸ்ல தான் you will have to provide representation. ஆனா அதுதான் ஐடியல். ஆனா இம்ப்ளிமெண்டேஷன்ல வரும்போது இந்த மாதிரி ஒரு flat representation has been given to SC/STs and SCs and STs. So this is a issue that many critics have come up with. Next is the fourth one. The size of Gram Sabha itself becomes an impediment. See, sometimes Gram Sabha ஒரே ஒரு கிராமமா இருக்கும். Sometimes பாத்தீங்கன்னா there will be more than 5-6 villages. அப்போ அதோட size of the Gram Sabha வந்துட்டு it will vary from case to case. இது vary ஆகும். சில டைம் 1000 இருக்கும், சில டைம் 10,000 இருக்கும். ஸோ 10,000 பேர் ஒரு கிராம் சபால இருந்தனா how can deliberation happen? It is a very big body, இல்லையா? ஸோ ARC2 வந்துட்டு என்ன ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்தாங்கன்னா, see, instead of கிராம் சபாஸ் அதுக்கு கீழே இன்னொரு லெவல் நம்ம கிரியேட் பண்ணுவோம், வார்ட் சபாஸ். வார்ட் சபாஸ் கிரியேட் பண்ணோம்னாக்க அங்கிருந்து ஒரு சில ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சூஸ் பண்ணுவோம். 1 person can represent 10 people or 100 people, whatever the case may be. அப்போ அவங்களோட அந்த representatives will carry the voices, opinions, grievances of all the people who are under them. அப்போ அந்த representatives they'll put forth in the Gram Sabha, and then Gram Sabha and the Gram Panchayat போகும். So this was a very good recommendation that was given by ARC2. இந்த மாதிரி ward sabhas create பண்ணுங்க, so that deliberation and discussion oda quality வந்துட்டு it improves அப்படின்ட்டு. So then last issue பார்த்தோம்னாக்க absence of adequate political and bureaucratic will. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இந்த பாயிண்ட் நம்ம ரெக்டிஃபை பண்ணோம்னா இன்ஃபேக்ட் தி அதர் ப்ராப்ளம்ஸுமே நிறைய டு a great extent அதுவும் சால்வ் ஆயிடும். இந்த பாயிண்ட் என்ன சொல்ல வருது? பொலிட்டிக்கல் வில். இப்போ 73rd and 74th Amendment Act படி 92-93ல this particular act has come into existence, notify பண்ணியாச்சு, இம்ப்ளிமெண்ட்டும் ஆயிடுச்சு. ஆனா நிறைய ஸ்டேட்ஸ் வந்துட்டு they did not conduct elections immediately. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும்னாக்கா பீகார் எடுத்தோம்னாக்கா பீகார் வந்துட்டு 2000ல தான் எலெக்ஷன்ஸே கண்டக்ட் பண்ணாங்க. அதுவும் சுப்ரீம் கோர்ட் they admonished them. அதுக்கப்புறம் தான் பீகார் கவர்மெண்ட் they conducted elections at the local level. 2000க்கு முன்னாடி எப்போ எலெக்ஷன்ஸ் at the local level பீகார்ல நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா it was in 1978. So my point is that அந்த ஒரு பொலிட்டிக்கல் வில்லிங்னஸ் இல்லை. அது ஏன் அப்படி இல்லைனாக்கா ஏன்னா there is an insecurity. இப்போ வந்துட்டு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு கான்ஸ்டிடுவன்சில இருக்காங்கனாக்கா லோக்கல் லெவல்ல எலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணோம்னாக்கா லோக்கல் லெவல் லீடர்ஸ் will be forming. அப்போ லோக்கல் லெவல் லீடர்ஸோட ப்ராமினன்ஸ் அதிகமாச்சுனாக்க நேச்சுரலி பொலிட்டிக்கல் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தி எம்பி ஆர் தி எம்எல்ஏ அது வந்துட்டு இட் வில் பி இன் டேஞ்சர். அந்த ஒரு காரணம் பொலிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு டு சேஞ்ச். பியூரோக்ரஸிக்கும் இட் இஸ் த சேம் திங். இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம எடுத்துட்டோம்னாக்க மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல பஞ்சாயத்தி ராஜ் கிடையாது, கலெக்டர் ராஜ் தான் இருக்கு. தட் இஸ் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் நம்ம வந்துட்டு எவ்ரிபடி பாயிண்ட்ஸ் தேர் ஃபிங்கர் டு எவ்ரிபடி லுக்ஸ் அப் டு த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அப்போ நிறைய இடத்துல பியூரோக்ரஸி வந்துட்டு தே ஆர் நாட் வில்லிங் டு கிவ் தட் பவர். அந்த லோக்கல் லீடர்ஸோட மிங்கிள் ஆகி அவங்களுக்கு பவரை டிவால்வ் பண்றதுக்கு தேர் இஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூவே சால்வ் ஆச்சுனாக்க more autonomy will go to the local bodies, and there is a possibility that governance local level லையும் improve ஆகிறதுக்கான possibilities நிறைய இருக்கு. Right, so I hope you have got a fair idea in the issues பத்தி. See, of course இதே issuesல இன்னும் depthல discuss பண்ணலாம். If I talked about functions in the first issue, then I can talk about activity mapping, I can talk about principle of subsidiarity, and இன்னும் depthலையும் discuss பண்ண முடியும். But then for the purposes of this video, நான் வந்துட்டு I'll stop myself in here, and I'm assuming that you at least have some idea or a glimpse of as to what the issues are with respect to functioning of PRIs. All right, thank you.